Hello my dear friends and cuties, welcome to Craft with Didi. இந்த வீடியோவில் மேரிகோல்ட் ஃப்ளவர் அதாவது சாமந்தி பூ எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ இந்த ஸ்டென்சில் பிளாஸ்டிக் வச்சு தான் இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் பண்ண போகிறோம். இப்போ ஆரஞ்சு கலர் நூல் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டென்சிலில் வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4 பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணணும். 5th ஒன்ல இதே மாதிரி போட்டுட்டு மறுபடியும் அதுக்கு அடுத்து 4 பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை இதே மாதிரி கனெக்ட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம ஃபுல் ரவுண்டும் கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்தோட எட்ஜுக்கே வந்துருச்சு பாருங்கள். இது ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7 to 10 ரவுண்டு நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணோன்னா அந்த உல்லன் ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ரொம்ப அடர்த்தியாக கிடைக்கும். இப்போ 6 லைன்ஸ் 5 லைன்ஸ் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு உல்லன் ஃப்ளவர் வந்து அடர்த்தி வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் நிறையா லைன்ஸ் போட்டிங்கன்னா நிறைய கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹைட்டுக்கு மேலே நம்மளால் சுற்ற முடியலன்னா நம்ம மறுபடியும் அந்த உல்லன் நூல்ஸை உள் பக்கமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் எக்ஸஸாக ஒரு 1 லைன் 2 லைன்ஸ் மாதிரி போடலாம். நம்ம இந்த ஸ்டென்சில் கிட்டே வாங்கி போடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவாக கார்ட்போர்டில் வந்து ஆணி அடிச்சுக்கலான்னு வாங்க. சேம் டைம்ஸ் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஹேர் பின்ஸ் வச்சும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹேர் பின்ஸு இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் ஃப்ளார் பண்ணுறதுக்கு பாதி பண்ணிகிட்டு இருக்கும் போது ஹேர் பின் வந்து நவுந்துடும். நானும் ஹேர் பின் வச்சு ட்ரை பண்ணேன், அது வந்து செட் ஆகலை. இந்த ஸ்டென்சில் பார்த்திங்கன்னா 10 rupees தான் நம்மளுக்கு வந்து உல்லன் ஷாப்பில் கிடைக்குது. அதை வாங்கிட்டோன்னா நம்ம நிறையா ஃப்ளார்ஸ் பண்ணலாம். இது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டென்சில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணலாம். இது வந்து நிறையா நம்ம ஃப்ளார்ஸ் எல்லோ ஆரஞ்சு தான் வந்து இங்கே மேரிகோல்டுக்கு வந்து சூட்டபிளான கலர்ஸ். நம்ம அது பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். எல்லா டெக்கரேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ஃபெஸ்டிவல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பூஜை ரூம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து தோரணமாக யூஸ் பண்ணலாம். இதேமாதிரி வந்து நிறைய யூஸஸ் இருக்குது. நம்ம இந்த ஃப்ளார்ஸ் வந்து ரெடி பண்ணுறதும் ஈஸி. ஸோ ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா 8 லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண நூல் இருக்குது இல்லைங்களா, அதே லைனில் தான் முடிச்சிருக்கேன். இப்போ ஆப்போசிட்டில் உங்களுக்கு நூல் தெரியும் இல்லைங்களா, எல்லா ஹோல்லையும் வந்து அந்த நூல் தெரியாது. நம்ம ஸ்டார்ட் பண்ண நூலை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைனில் வந்துச்சுன்னா முடிஞ்சது. இப்போ 8 முடிஞ்சதும் நம்ம சும்மா நூல் எக்ஸஸாக நாட் போடுறதுக்கு இதே மாதிரி சுற்றி சுற்றி கொஞ்சம் நூல் வெட்டுறதுக்காக, ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா பிரிஞ்சிடும். இப்போ விட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஊசியில் இந்த நூலை கோத்துடணும். கோத்து முடிச்சது நம்ம லாஸ்ட்டாக எண்டில் முடிச்சோம் இல்லைங்களா, அந்த இதில் அந்த பாயிண்டில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு சென்டரில் இருக்க ஹோல் வழியாக ரிட்டன் அந்த ஊசியை எடுத்துட்டு இதே மாதிரி அந்த உள்ள நூல் சென்டரில் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த லைன் வந்து லாக் ஆகிடும். இது போலவே நம்ம வந்து எல்லா பாயிண்ட்டுக்கும் அதே மாதிரி அந்த லைன் பாயிண்ட் பக்கத்தில் இருக்க ஹோலில் விட்டுட்டு சென்டர் ஹோல் வழியாக உள்ள நூலுக்குள்ளே விட்டு இப்படி இழுக்கணும். இதே மாதிரி எல்லா லைனுமே நம்ம பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் பாயிண்ட் வந்துட்டோம். எண்ட் பாயிண்ட் உள் பக்கமாக விட்டதுமே விட்டுடணும். இப்போ வந்து நம்ம இதை வெளி பக்கமாக ஃப்ரெஷ் பண்ணி எடுக்கலாம், இல்லை எப்படியும் எடுத்துக்கலாம். பூவை எடுத்ததும் பேக் சைடில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நூலையும் இப்போ லாஸ்ட்டாக விட்ட நூலையும் ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம அந்த ஃப்ளாரை வந்து இதே மாதிரி எடுத்து விட்டோம்னா உங்களுக்கு வந்து பூ வந்து அழகாக பந்து மாதிரி வந்துடும். இதே மாதிரி நான் வந்து எல்லோ ப்ளஸ் ஆரஞ்சு கலர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி ஃபுல்லாக ஆரஞ்சு வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை எல்லோ வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஹைட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ளார்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 2 நூலில் வந்து நம்ம இதேமாதிரி எடுத்துருக்கோம். க்ரீன் கலர் நூல் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதோட காம்பு தண்டு பகுதி இருக்குங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூல் இதேமாதிரி நம்ம 2 விரலை சுற்றிட்டு க்ரோஸா ஊசி எடுத்துகிட்டு சிங்கிள் நாட் போடணும். இதே மாதிரி ரொம்ப ஈஸி தான் கூட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலுக்குள்ளேயே விட்டுட்டு இந்த பக்கமாக எடுத்து சேம் அதை பிடிச்சி சிங்கிள் நாட் போடணும். இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆணியில் மாட்டுறதுக்கு ஹோல் எவ்வளோ பெருசு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே விட்டு எடுத்துடும் பார்த்தீங்களா. இதே மாதிரி நம்மளுக்கு ஹோல் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு ஃபைனலாக என்ன பண்ணோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல விட்டுட்டு எடுக்கணும். இப்போ ஹோல் வந்து சின்னதாகிடுச்சு. இப்போ அதை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஹோல் எனக்கு போதும், அதனால் அந்த ஹோல்லேயே விட்டுட்டேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா அந்த லைன் இருக்கும், அங்கே வந்து விட்டுட்டு இழுத்துடணும். இப்போ நம்ம எப்பயும் போடுற சிங்கிள் செயின் தான் போட போகிறோம். 1, மறுபடியும் எடுத்து 2, அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றும் டைட்டாக போட்டுடணும். 4th ஒன் மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் இருக்க மாதிரி போடணும். 4th ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ட் இருக்க மாதிரி இருக்கணும் லூஸாக. மற்ற எல்லாமே நம்ம டைட்டாக போட்டு 5th ஒன்றும் டைட்டாக போட்டுட்டு இதே மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு உள்ளே விட்டு மறுபடியும் நூல் இழுக்கணும். மறுபடியும் நூல் எடுத்து மறுபடியும் உள்ள விட்டு நூல் இழுக்கணும். இதே மாதிரி வந்து நம்ம 7 to 8 டைம்ஸ் பண்ணணும். மறுபடியும் உள்ளே விட்டுட்டு மேலே இழுங்க. இப்போ எடுத்துகிட்ட பிறகு என்ன பண்ணோம், நம்ம நூல் வருது இல்லைங்களா, அந்த லைனை லாக் பண்ணிவிட்டு ஒரு விரலால் லாக் பண்ணிவிட்டு இன்னொரு விரலால் மேலே இருக்க நூல் மட்டும் இந்த விரலால் லாக் பண்ணிவிட்டு மேலே இருக்க நூல் மட்டும் எடுத்து இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்ட பிறகு லாக் பண்ண இல்லைங்களா, அந்த நூலையும் க்ரோஸா ஊசியில் விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு நூலையும் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டோன்னா இது அழகாக உங்களுக்கு வந்து ஒரு லைன், இப்போ பூவெலாம் வந்து குண்டுமல்லி பூவெலாம் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு லைன் மாதிரி வந்திருக்கும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து லாஸ்ட்டு நம்ம எத்தனை பூ கனெக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற காம்புக்கு நம்ம இதேமாரி ரெடி பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு தேர்டும் வந்து டைட்டாக போட்டணும். 4th ஒன் ஹோல்ட் இருக்க மாதிரி போட்டுட்டு 5th டைட்டாக போட்டு மறுபடியும் சேம் அதே 7 லைன்ஸ் ஆகட்டும் 8, 9 நம்மளுக்கு எவ்வளோ தடிமனாக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நூலை விட்டு விட்டு எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இழுத்துட்ட பிறகு நம்ம ஒரு லைனை ஒரு விரலால் லாக் பண்ணிவிட்டு இன்னொரு விரலால் நூலை இழுத்துட்டு லாக் பண்ண இல்லைங்களா, அந்த நூல் பக்கமாக மறுபடியும் க்ரோஸா ஊசியை விட்டுட்டு மறுபடியும் இந்த நூலை இழுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி வந்து நம்ம எல்லா லைன்ஸும் ஃபினிஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 வந்து டைட்டாக போடணும். 4th ஒன்று ஹோல் வேணும். ஏன்னா நம்ம அந்த லைன் எடுக்கிற நூல் எடுக்கிறதுக்கு போட்டுட்டு இதே மாதிரி நம்மளுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 26 ஃப்ளார் இருக்க மாதிரி பண்ணியிருந்தேன். அதனால் 26 லைன்ஸ் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம இதே மாதிரி சிங்கிள் நாட் போடுவோம் இல்லைங்களா, சிங்கிள் நாட்டை போட்டு ஃபுல்லாக இழுத்துடணும். அதுவே வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூவை வந்து உள்ளே கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து சேம் சிங்கிள் கலராக இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை வந்து எல்லோ ஆரஞ்சு போட்டிருந்தாலும் ஓகே. நான் வந்து டபுள் கலர் கொடுத்துருக்கேன். இது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, வியூ பண்ணுறீங்கன்னும் போது நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் நியூவாக ட்ரை பண்ணலாம், ஈஸியான கிராஃப்டாக பண்ண முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இதே மாதிரி நம்ம பூவோட சென்டரில் சின்ன ஹோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹோல் வழியாக விட்டு அதை அப்படியே லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நேச்சுரலாக ஒரு சாமந்தி பூ எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். உங்களுக்கு சாமந்தி பூவை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பூவு ப்ளஸ் அந்த காம்பு தண்டோடு இருக்கும் பாருங்களேன், அதே மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஊசியில் நூல் கோத்த மாதிரியே இருக்கும். இருந்து பார்க்குறதுக்கு ஒரிஜினலாகவே தெரியும். நம்ம போய் பக்கத்தில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த உள்ளன் நூலோட நூல் லைன்ஸ் தெரியும். இப்போ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சது என்ன பண்ணணும், அந்த எட்ஜில் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் நூல் இருக்குது இல்லைங்களா, ஆரஞ்சு எல்லாம் எது வேணால் எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 20 டைம்ஸ் வந்து கையில் வச்சு சுற்றிக்கோங்க. இது நம்ம அப்படியே விட்டாலும் ஓகே, அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து அது கீழே வந்து அந்த முட்டா ஒரு மாதிரி இருக்குனாலும் நம்ம அந்த நூலில் வந்து இந்த குஞ்சம் மாதிரிலாம் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி பண்ணிக்கலாம். மணி பீட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஆரஞ்சு கலர் நூலை வந்து 20 டைம்ஸ் இதேமாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் நூலால் நாட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து இந்த லைன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, சாமந்தி பூவோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அதுக்கு கீழ் பக்கத்தில் இதை சேர்க்கணும். இப்போ இதை நாட் பண்ணிட்டாச்சு. நாட் பண்ணி முடிச்சது நம்ம என்ன பண்ணோம்னா, ஆல்ரெடி அந்த லாஸ்ட்டு எண்டு நம்ம கட் பண்ணோம், அதாவது லாஸ்ட் எண்டில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இதை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து சேர்க்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அதோட கனெக்ட் பண்ண போகிறோம். க்ரோஸாக ஊசி விட்டு அந்த 4th லைன், அந்த 4 லைனில் ஹோலில் எல்லா நூலையும் விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த ஹோலில் வந்து மறுபடியும் இதை உள்ளே விட்டு இழுத்துடணும். இழுத்துட்டு டைட்டாக கட்டிடணும். இப்போ நம்ம கொஞ்சம் நூலை எடுத்துட்டு இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டரில் இப்போ கொஞ்சமாக விட்டுட்டு இன்னொரு நூலால் டைட்டாக கட்டிடணும். ஓகே, கட்டி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து நூல் ஜாயிண்டோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணதும் அதை வந்து நம்ம லெவலில் வந்து கட் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளோட மேரிகோல்டு வந்து தோரணம் ரெடி ஆகிடுச்சு. மேரிகோல்டு கார்லண்ட் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.